கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பனையைப் போல. சங்கீதக்காரர் தாவீது 92 சங்கீதம் 12 நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். இவ்வசனம் நீதிமான்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் மக்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசிப்பது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை இந்நாளில் ஒப்பு கொடுக்க வேண்டும். வறண்ட நிலத்திலே செழிப்பாக வளர்ந்து இனிமையான பதநீரை நமக்கு தருவது இந்த பனைமரமாகும். பனைமரத்தை எப்போதாவது நாம் கவனித்திருக்கிறோமா? இல்லையென்றால் இனிமேலாவது கவனித்து பார்க்க வேண்டும். பனைமரம் மகா வறண்ட நாட்களிலும் கூட சோர்வடையாமல் நேராக கிளை இல்லாமல் வானத்தை நோக்கி சூரியனை பார்த்து கொண்டே வளர்ந்து செல்கிறது. பனைமரத்தில் ஒவ்வொரு பகுதியும் மனிதர்களுக்கு பயன்படும்படியாக காணப்படுகிறது. வெளிப்புறம் கடினமான உறுதியான பகுதியாய் இருப்பதால் வண்டுகளோ பூச்சிகளோ இதை துளைத்து நுழைய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் பனைமரம் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உலகில் நாம் வாழும்போது வறண்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதும், தோல்வியே நம்மை சுற்றி சுற்றி வந்தாலும், எதிரிகள் தேனீக்களைப் போல கொட்டினாலும் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவாம் சூரியனை பார்த்து கொண்டே பிசாசின் சூழ்ச்சிகளை உதறி தள்ளிவிட்டு மற்றவர்களுக்கு பயன்படும் நண்பர்களாய் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க அவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிப்போம்.